வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு காலகட்டத்தில் இருந்த மன்னர்களினுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கு? இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பதாக இருந்த சிற்சில சமஸ்தானங்களை ஆட்சி செய்த மன்னர்களினுடைய நிலைமை எப்படி இருந்திருந்திருக்காங்க, எப்படி வாழ்ந்திருக்காங்கங்கிற விஷயத்தையெல்லாம் பார்த்தா இப்படிலாம் மன்னர்கள் இருந்திருப்பாங்களா அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தா, நம்ம பஞ்சாபை ஆட்சி செஞ்ச பூவிந்தர் சிங் அப்படின்ற ஒரு மன்னன்லாம் பார்த்தா, மன்னன்னா ஒரு சின்ன சமஸ்தானத்தினுடைய ஒரு அது ஆக்சுவலாக வந்து சீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஒரு சின்ன சமஸ்தானத்தினுடைய ஒரு குறுநில மன்னன். அந்த புறங்களை அழகுபடுத்துறதுல ரொம்ப கவனம் செலுத்தியிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 350 அந்த புறத்து பெண்கள் இருந்திருக்காங்க. அவருடைய எல்லா நிகழ்வுகள்லையும் பெண்கள் தான் கூட இருக்கணும். ஆண்கள் வந்து ஒன்லி பாதுகாப்புக்காக மட்டும், அதுவும் தூரத்தில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. பட் அவருடைய பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு ஆனால் அவருடைய பையன் வந்து டோட்டலாக அந்த புறத்தையே வந்து வேணாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணியிருக்காப்புல. பொதுவாக அப்பாக்கள் வச்சுட்டு போகிறத அப்படியே கடைபிடிக்கிறது மகன்களுடைய வேலை. அதுவும் அந்த புறங்களை மூடிருக்காருன்னா பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, ஒரு சில மன்னர்கள் இப்போ இந்த ஹைதராபாத் நிஜாம் பாட்டியாலா பகுதியினுடைய அந்த ஆட்சி செஞ்ச குறுநில மன்னன் என்ன பண்ணியிருக்கான்னா, காரு பிரியன். அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான கார்கள் இருந்திருக்கு. அந்த மன்னன் எப்படின்னா, அவருடைய கார் வந்து ஏதாவது ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு, ஏதோ ரோட்டில் போகும்போது ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், அது எவ்வளவு பெரிய விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை போய் ஒருத்தர் வந்து இந்த கார் வந்து மன்னனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அன்பளிப்பாக கொடுத்துடணும். அது அந்த நாட்டில் சட்டமாக இருந்திருக்கு, எழுதப்படாத சட்டமாக இருந்திருக்கு அந்த பகுதியில். வந்து இப்படி அவன் அன்பளிப்பாக வந்ததோ இல்லை அடுத்தவனை அடிச்சு பிடிங்க வாங்கினதா அதெல்லாம் தெரியாது. ஆனால் கிட்டத்தட்ட 100கணக்கான கார்கள் நடைமுறையில் இருந்திருக்கு அவங்கிட்ட. ஜூனாகத் அந்த பகுதியினுடைய குறுநில மன்னன் வந்து கடைசியில் இந்தியா கூட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு தப்பிச்சு போயிட்டாப்ல. நான் வந்து இந்தியா கூட இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் மேக்சிமம் இப்போ மெஜாரிட்டி பீப்புள் வந்து நாங்கள் இந்தியா கூட சேர்ந்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஓட்டிங்கில் இந்தியா கூட வந்தாங்க. அந்த மன்னன் வந்து போகும்போது தன்னுடைய செல்ல நாயோட போனான். ஓகே, அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவ வந்து ஒரு நாய்கள் பிரியன். அந்த மன்னன் வந்து கிட்டத்தட்ட 2000 நாய் இருந்துதான். அந்த ஒவ்வொரு நாய்க்கும் ஒவ்வொரு ரூம், அதை பராமரிக்கிறதுக்கு டாக்டர்ஸ், அது மாதிரி அதுக்கு அதை அன்றாடம் கவனிச்சுக்கிறதுக்கு வந்து பொறுப்பாளர்கள், குளிக்க வைக்கிறதுக்கு அதுக்கான எங்கெங்கே இருந்து என்னென்ன திரவங்கள் வச்சு குளிப்பாட்டணும் அந்த மாதிரி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு தன்னுடைய மக்களை கூட அந்த அளவுக்கு வந்து பொறுப்பாக பார்த்துருப்பானு தெரியல. ஆனால் நாயை அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக கவனிச்சிருக்காப்புல. சரி, ரோஷ்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்கு, அது அவருடைய கிட்டத்தட்ட ஒரு மகள் மாதிரி. அந்த நாய்க்கு ராஜஸ்தான் பகுதியிலிருந்து ஒரு ஆண் நாயை செலக்ட் பண்ணி எல்லா சமஸ்தானங்களினுடைய மன்னர்களுக்கும் இன்விடேஷன் அனுப்பி ஒரு திருமணம் பண்ணியிருக்காங்க நாய்களுக்கு. இதெல்லாம் நடத்திருக்கிறதுக்கு என்ன கொஞ்சம் வித்தியாசமான ஜென்மங்களாக தான் இருந்திருக்காங்க, ஜந்துக்களாக தான் இருந்திருக்காங்க அவங்கெல்லாம். சரி, அதை வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு கர்ஷன் பிரபுவை கூப்பிட்டுருக்காங்க. அவன் நாய்களுக்கான திருமணம்னு ஒன்னே ஏதோ சொல்லி மழுப்பிட்டான், அவ்வளோதான். எல்லாம் இன்னைக்கு உள்ள மினிஸ்டர்ஸ் மாதிரி தான், இன்விடேஷனில் பேர போடுற வரைக்கும் நான் வரேன்பாங்க, அப்புறம் வரலன்றான் இல்லையா, அது மாதிரி. ஸோ அவனை கூப்பிட்டுருந்த உடனே அவனும் நான் இந்த மாதிரி வந்து நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வேண்டான்ட்டாப்ல. அந்த நாய்களுக்கான திருமணத்தை முடிச்சுட்டு ஹனிமூனுக்கெல்லாம் வேற அனுப்பிச்சு வச்சிருக்கான். சரி, இந்த திருமணத்திற்கான செலவு எவ்வளவு இருந்திருக்கும்னா, கிட்டத்தட்ட 12,000 பேர் ஒரு ஊரில் வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றுறதுக்கு எவ்வளவு பணம் செலவாகுமோ அவ்வளவு பணத்தை ஒரு நாய்களுக்கான திருமணத்தை நடத்தி முடிப்பதற்கு அந்த மன்னன் வந்து செயல்படுத்தியிருக்கான்.
மக்களுக்கு என்ன பண்ணா கேள்விக்குறிதான் இல்லை. அந்த காலகட்டத்தில் இருந்த மன்னர்கள் உண்மையிலே அவன் ஜமீன் மாதிரி வாழ்ந்திருக்கான். ஆனால் இன்னைக்கு ஒரு வார்டு மெம்பராக ஒருத்தர் செலக்ட் ஆகிட்டா போதும், ஏதோ பெரிய குடியரசுத் தலைவருடைய செலெக்ஷன் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் மாதிரி தன்னை நினச்சிக்கிட்டு அந்த அளவுக்கு பெரிய ஆடம்பரத்தில் திளைச்சிடுறாங்க. சரியா? ஸோ மன்னர்களுடைய நிலைமை வந்து ஒரு சில மன்னன் 1948 வருஷம் இந்திய சமஸ்தானங்கள் இணைக்கப்பட்டப்போ வாலண்டியராக ஜாயின் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது, நிர்பந்தத்தின் பேரில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சிலர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக்லாம் இறந்துருக்காங்க. ஐயோ நம்ம பகுதி நம்மளை விட்டு போகுது அப்படின்றப்போ, பாரம்பரியமாக இருந்துக்கிட்டு வந்த பகுதி தன்னை விட்டு போகுதுன்றப்போ ஓகே, அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எந்த கூடவே வாழ்ந்துக்கிட்டு வந்த பெண் இன்னொரு பையனோட கல்யாணமாகி வேற ஒரு வீட்டுக்கு போகும்போது இயல்பாக அம்மா அப்பா அழுகுறது தவிர்க்க முடியாதது தான். ஒரு பகுதி நம்மளை விட்டு போகுதுன்றப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கையெழுத்து போட்ட நேரத்திலேயே கூட நிறைய பேர் மாரடைப்பால் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஒருவேளை அந்த மக்கள் என்ன நினச்சிருந்துருப்பாங்க, ஒளிஞ்சாண்டா பாவி பரவாயில்ல அப்படின்னு கூட நினச்சிருந்துருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் சமஸ்தானங்கள் இந்தியாவோடு இணைக்கப்பட்டுச்சு. அந்த காலகட்டத்தில் இருந்த மன்னர்களுடைய நிலைமை இப்படி தான் இருந்திருக்குங்கிற விஷயத்த, ஒரு சின்ன விஷயத்தை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.